இந்த மாதங்களில் நாங்கள் உண்மை கேள்வியோம். இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல நாங்கள் உங்களுடைய செட்டைகளை நிலைநிறுத்த இதோடு கூட நீர் வேண்டும். நீர் பேசும் இந்த வேலையை ஆசீர்வாதமாக நீர் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்லது. 57ஆம் சங்கீதம். தாவீது அந்த முன்னுரையில நாம் பார்க்கின்றோம். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அவன் பாடின ஒரு சங்கீதம் என்று சொல்லி 57வது சங்கீதத்தை நான் பார்க்கிறேன். சவுலுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டிருக்கின்றான் இல்லையா? இந்த சம்பவத்தை நாம் சாமுவேல் புஸ்தகத்திலும் அங்கே நாம் புஸ்தகத்திலும் நம்ம வாசிக்க முடியும். இங்கே அவன் சவுலுக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டிருந்த போது அங்கே கெபியிலே அவன் மறைந்திருக்கின்றான். அதே கெபியிலே சவுலும் அவனுடைய ஆட்களும் கூட அவனை நெருக்கி அந்த பகுதியில் அவனை நெருக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக வருகின்றார்கள். அந்த எந்த கெபிக்குள்ளே தாவீது ஒளிந்திருக்கிறானோ அந்த கெபிக்குள்ளே சவுல் அவன் அவனுடைய இயற்கை உபாதையை கழிப்பதற்காக என்ன செய்கிறான். அதே எல்லைக்குள்ளே அவன் வருகின்றான். யோசித்து பாருங்க, தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருந்திருக்கும். தாவீதுக்கு இந்த நேரம் இருதயம் திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கிற ஒரு நேரம் இல்லையா? வேத வரலாற்றுல விக்கினங்கள் கடந்து போக மட்டும் வாழ்க்கையில இந்த நேரத்துல ஒரு பெரிய விக்கினம், பயம், திகில் அவனை சூழ்ந்திருக்கின்றது. திகில் அவனை சூழ்ந்திருக்கின்றது. ஆக அந்த திகில் கடந்து போகின்ற அந்த ஒரு காலகட்டம் பாருங்க. அந்த திகில் எதனால வருகின்றது? 3வது வசனத்தை தொடர்ந்து நீங்க 4வது வசனம் அதெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மனுஷர்கள் என்னை என்ன செய்யறாங்க? விழுங்க பார்க்கின்றார்கள். சவுல் அவன் உயிருக்காக, தாவீதுடைய உயிருக்காக அவன் கண்ணி வைத்து ஓடிக்கொண்டே விரட்டிக்கொண்டே இருக்கின்றான். ஆக மனிதர்கள் விழுங்க பார்க்கின்றார்கள். ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரத்துக்கு நடுவிலே நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவன் சொல்லுகின்றதை நான் பார்க்கின்றோம். வாழ்க்கையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, விக்கினங்கள் அது மேலோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனிதர்கள் நெருக்குகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த சங்கீதத்தின் அடிப்படையில நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். மனிதர் வாழ்க்கையில் நெருக்கத்தையும் பாடையும் அனுபவிக்கும் போது என்ன செய்யணும், அல்லது விக்கினங்கள் அப்படி அவன் தலைக்கு மேல போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்து வரும்போது மனிதன் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து அல்ல அவனுடைய இந்த பாடலில் இருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஒன்று இல்லையா? முதலாவது பாருங்க, தாவீது என்ன செய்கிறான் 1வது வசனத்துல நான் வாசிக்க கேட்கிறோம். நீங்க நான் பார்க்கின்றோம். உண்மையை ஆத்துமா அண்டிக் கொள்கின்றது. உண்மையை ஆத்துமா அண்டிக் கொள்கின்றது. முதலாவது மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது தேவனை அண்டிக் கொள்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையில மனிதன் தேவனை அண்டிக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்துக்கு நேராக கடந்து வர வேண்டும். இதை இன்னும் அழகா சொல்லணும்னா, ரொம்ப அழகா சொல்லணும்னா, நேர்த்தியா சொல்லணும்னா, நமக்கு இல்ல சின்ன பிள்ளைங்க ஒரு நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு எதுக்காக கூட்டு போகும்போது உடம்பு சரியில்லை அல்லது காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்கும்? வராது. நான் ஒரு பிள்ளையை கூட்டு போயிருக்க ஒரு சின்ன அந்த பிள்ளை ஊசி பிளட் டெஸ்ட், காய்ச்சல் ரொம்ப நாள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஊசி போடுறதுக்காக கொண்டு போய் விட்டுருக்க. அந்த பிள்ளை அங்க இருந்து கத்தி செய்வாருங்க, கத்திக்கு ஐயா என் கையை பிடுங்குறாங்களே, என் தலையை பிடுங்குறாங்களே, அம்மா ஐயா அப்படின்ட்டு உருண்டுட்டு வந்துச்சு. சரியா? கடைசியில் ஒரு பீரியட்ல என்ன செஞ்செல்லாம் பிடிச்சி வச்சு எடுத்தோம். இது ஒரு அனுபவம். சரியா? இது ஒரு அனுபவம்.
இன்னொரு அனுபவம் இருக்கு. இன்னொரு அனுபவம் நம்ம பலவையில இந்த பிள்ளை மாதிரி தான் நம்ம அனுபவம் அந்த அனுபவத்துல. ஆனா இன்னொரு அனுபவம் இருக்கிறது. தகவல் அந்த ஒரு பிள்ளையை அவன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனான். காய்ச்சல், ஊசி போடணும். இந்த பிள்ளை என்ன செஞ்சு தெரியுமா? ஊசி பயன்தான், ஊசி வலிக்கதான் செய்யும். ஆனா இந்த பிள்ளை என்ன செஞ்சு தெரியுமா? அப்படி கண்ணை இருக்க முடியுது, கண்ணை இருக்க முடியுது. அவன் அப்பாவை இருக்க என்ன செஞ்சுக்கிட்டு கெட்டி பிடிச்சு. ஏன் நம்மளும் பார்த்துருப்போம். ஏன் சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லணும். என் ஆத்மா உண்மை என்ன செய்யுது? அண்டி கொள்கிறது. கண்ணை இருக்க முடியிட்டு அவரை பிடித்துக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம். விக்கினங்கள் கடந்து போக மாட்டார். இந்த காடுகள் கடந்து போகும்போது, மனுஷங்கள் நிந்திக்கும் போது, சூழ்நிலை கடந்து போகும்போது நீங்க எதை கண்ணை மூடிக்க ஆண்டவரே இல்ல நான் உண்மை பிடிச்சிக்கிறான், இருக்க உண்மை பிடிச்சிக்கிறான். அவரை நாம் இருக்க பிடித்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பாருங்க, இதே அனுபவம் ஏசாயா தரிசிக்கிற ஏசாயா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்படி இருக்க பிடிக்கும் போது நீங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கிறோம் இல்லையா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா என்ன செய்வீங்க? 26வது ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உம்மை உறுதியா ஒரு சின்ன தகப்பனை கெட்டி பிடிக்கிறது போல இல்லையா? உம்மை பற்றி கொண்ட ஒரு மனதை உடையவன், உம்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கிறார். அவரை உறுதியாக நம்ம பற்றி கொள்ளும் போது தேவன் இருதயத்தில் ஒரு சமாதானம், நம்முடைய புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை செய்வார், தருவார். பூரண சமாதானத்தை தருவார். உலகம் பேசட்டும், மனிதர்கள் பேசட்டும், விக்கிரங்கள் சூழ்ந்திருக்கட்டும், ஆனா முதல்ல இருதயத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் செய்வார். அவரை அண்டிக் கொள்ளும் போது, அவரை அண்டிக் கொள்ளும் போது அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஆக பாடுகள் அல்லது உபத்திரவங்கள் இதே போல நம்ம வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் வரும்போது இல்லையா, நம்ம ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளையை போல, ஒரு சின்ன பிள்ளை ஒரு தகப்பனை பிடித்துக் கொள்வதை போல என்ன செய்யணும்? நாம பிடித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது வசனம் சொல்கின்றது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். இரண்டாவது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன். எப்படி? அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன் அப்படிங்கிற உணர்வோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது நமக்கு தெரியும் இல்லையா? எல்லா சூழ்நிலைகள் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனா அதோடு கூட நம்ம கற்றுக்கொள்ள, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்கிற உணர்வோடு நான் அவரை என்ன செய்யணும்? பிடித்துக் கொள்ள. நம்ம ஆண்டவர் நமக்கு யாவையும் செய்து முடிக்கிறார் இல்லையா? ஒரு வயதான அம்மா கப்பலில் அவங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த கப்பலில் அந்த அம்மாவுக்கு திடீர்னு கொஞ்சம் ஒரு உடல்நிலை குறைவு, நல்ல விசுவாசி அம்மா, அந்த ஆண்டவரை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அதே கப்பல்ல ஆண்டவர் அறியாதவன் ஒரு நாத்திகன், அவனை என்ன செஞ்சான்? கூட வந்தான். இந்த அம்மாவை கிண்டல் அடிச்சுக்கிட்டே நான் கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தான். உடனே இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல்க அப்படின்னு சொல்லி எனக்கு செஞ்சு தெரிஞ்சிச்சு. அதனால ஒரு ஆரஞ்சு பழம் வேணும் அப்படின்னு சொல்லி அதை யோசிக்க அதுக்கு கண்ணில் கிடைக்கல. அது அந்த கப்பலில் இருந்து முழங்கால் போட்டு 2 கையையும் விரிச்சு என்ன ஜோம் பண்ண, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆரஞ்சு பழம் வேணும். இந்த நாட்டிகன் பார்த்துக்கிட்டே இருந்தான், பாருங்க, கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருந்தான். வேணிக்கிட்டு வந்து அவன் திறந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சான்? அந்த அம்மா கையில வச்சுட்டு போயிட்டான். இந்த அம்மா திடீர்னு முடிச்சு பார்த்துட்டு அது தோத்துறன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இருந்தான். உடனே வந்ததுன்னா அவங்க அம்மாட்ட கேட்டான், அம்மா ஆரஞ்சு பழம் கிடைச்சது? ஆமா, ஆண்டவர் எனக்கு ஆரஞ்சு பழம் என்ன செஞ்சுட்டார்? கொடுத்துட்டார். நான் ஆண்டவர்லாம் கொடுக்கல, என்ன நான் தான் என்ன செஞ்சேன்? ஆரஞ்சு பழம் நான் பாருங்க, கடவுளே நம்பாதவன், நான் தான் என்ன செஞ்சேன்? ஆரஞ்சு பழத்தை கொடுத்தேன். உடனே இந்த அம்மா இன்னும் சத்தமா லேலியா அப்படின்னு
அப்போ இதுவரை ஆண்டவர் நேரடியாக தான் உதவி செய்யலாம், ஆண்டவர் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் சாத்தான் அனுப்பி கூட உதவி செய்ய முடியும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். என் ஆண்டவர் சொன்னா பிசாசு கூட கீழ்ப்படிச்சுதான் ஆகணும், பிசாசு கூட கீழ்ப்படிச்சுதான் எனக்காக அவர் சொன்னா பிசாசு கீழ்ப்படுத்திதான். எனக்கு பைபிள்ல 2 சம்பவம் நம்பப்படுத்தி சம்பவம். ஒன்று ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்னன்னா, யோசேப்பு, ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தணும்னு நினைக்கும் போது பார்வோன் என்ன செய்யறாரு சொல்லிருக்கேன். யோசேப்பை உயர்த்தணும்னு நினைக்கும் போது என்ன செய்யறார், பார்வோனை தூங்க வைக்கிறார். அவனுக்கு ஒரு சொப்பனத்தை என்ன செய்யறார் கொடுக்கிறார். கொடுத்து என்ன செய்யறாரு, அப்புறம் அந்த சொப்பனத்துக்கு நடக்க சொல்ல யோசேப்பை கூப்பிடுறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, யோசேப்பை உயர்த்துறார். அதே மாதிரி ஒரு நாள் ஆண்டவர் மொர்தெகாய், எஸ்தரின் புத்தகத்துல மொர்தெகாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சார். மொர்தெகாய் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சார். என்ன நடந்தது, ஆகாசத்துக்கு தூக்கம் வரல. சரியா, தூக்கம் வரல. அவனுக்கு தூக்கத்தை கொடுக்க பாருங்க. ஒரு மனுஷன் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைக்கும் போது ராஜாவை தூங்க வைக்கிறாரு. இன்னொரு மனுஷன் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைக்கும் போது அவன் தூக்கத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, கெடுக்கிறாரு. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவர் தூங்க வைக்கிறவனை தூங்க வைப்பாரு, முழிக்க வைக்க வேண்டியவனை முழிக்க வைப்பாரு, பேச வேண்டியவனை பேச வைப்பாரு. சிலர் பேசிக்கிட்டே இருக்கான், வாய் அடைக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் செய்வாரு. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அந்த உணர்வோட அந்த விசுவாசத்தோட தாழ்வு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவரை நான் நோக்கி கூப்பிடுவேன். சரி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். அந்த விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை என்ன செய்யணும், பிடித்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை பிடித்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக 9வது வசனத்துல 8வது வசனம் 9வது வசனத்துல என் மகிமையை உள்ளி மீனையும் சொல்லமட்டமே எங்கள் அதிகாலையில் நான் செய்வேன் உயர்த்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உண்மை கொடுத்தேன். இன்னும் தாழ்வு கெவிலிருந்து வெளியே வரல. கெவிட்ல இருந்து தாழ்வு என்ன செய்யல, வெளியே வரல. அவன் இருக்கான், விக்கிறது கடந்து விக்ரம் வந்துடக்கூடாது, நஷ்டம் நேரிடக்கூடாதுன்னு தான் என்ன செய்யறான். அவன் இந்த பாடலை பாடுறான். நான் சொல்றேன், ஆண்டவரே, நான் ஜாதிகளுக்குள்ள என்ன செய்வேன், கீர்த்தனை பண்ணுவேன். அப்போ நீ செய்த நன்மைகளை நான் என்ன செய்வேன் சொல்லுவேன். ஒரு பொருத்தனை இல்லையா, ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு பொருத்தனை, ஒரு சாட்சி. ஆண்டவர் எனக்கு செஞ்சதை நான் என்ன செய்வேன் சொல்லுவேன். பொருத்தனையோடு கூட நாம் அவரை பிடித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பொருத்தனையோடு கூட நாம் அவரை பிடித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அவன் கெவிலிருந்து வெளியே வரல, ஆனாலும் அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவர் பேசுவார், ஜாதிகளுக்குள்ள என்ன செய்வார், கீர்த்தனை பண்ண வைப்பா, அவரை சொல்றதுக்கு என்ன வைப்பா அப்படிங்கிற ஒரு விசுவாசம். பொருத்தனையோடும் நாம் அவரை என்ன செய்வோம், பிடித்துக் கொள்வோம். சில முந்தை அவரை அண்டிக் கொள்வோம். அந்த விசுவாசத்துல அவர் நோக்கி கூப்பிடுவோம். பொருத்தனையோடு நாம் என்ன செய்வோம், அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் உலகத்தில் எத்தனை காரியங்கள், எத்தனை விக்கனங்கள், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நம்மை தாமியை போத ஆண்டவர் நமக்கும் ஜெயம் எடுக்க ஆண்டவர் செய்வார். ஏன்னா வேறு சொல்லி சொன்னோம், அது கிருபை அதை எப்படிப்பட்டனா வாகன பரியந்தம் எட்டுகின்றது. அந்த கிருபை அவ்வளவு விக்கனங்கள் வர்றதுனால, பாண்டு வர்றதுனால, உபத்திரம் வர்றதுனால கிருபை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கிருபை எப்படி இருக்கா, வாகன பரியந்தம் எட்டுகின்றது. அவருடைய கிருபை தொடர்ந்து நம்மை நடத்தும். அவர் நம்மை வாழ்க்கையில் கண்டிப்பாக அதனுடைய கருத்தை பங்கு அர்ப்பணித்து செபித்து கருத்து ஆண்டவரே, ஒரு குழந்தையை போல உண்மை அண்டி கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவரை சொல்லுவோம். ஆண்டவரை சொல்லுவோம், இந்த பிரச்சனையை ஆண்டவர் உங்களுடைய பாதத்தில் வைக்க உண்மை பிடிச்சுக்கிறேன், உண்மை பிடிச்சுக்கிறதா ஆண்டவரை. ஆண்டவரே இறங்குங்க, ஆண்டவரை இறங்குங்க, ஆண்டவரை. ஆண்டவரே, ஒரு குழந்தையை போல ஆண்டவரே, நாங்க சூழ்நிலையை பார்க்கல, காரியங்களை பார்க்கல, மனுஷங்களை பார்க்கல. ஒரு குழந்தை தன் தகப்பனை பிடித்துக் கொள்கிறதை போல உண்மை பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தான் பெரியவர், நீ பெரியவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அன்று எனக்காக பேசுகிறவர், அன்று எனக்காக கிரியை செய்கிறவர், எனக்காக வழி வாசல்களை திறக்கிறவர், அன்று எனக்காக அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் செய்வார்மா, நிச்சயம். எந்த காரியத்தை சொல்லி ஜோம் பண்ணிட்டு போங்க, அந்த காரியத்தில் ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க.
நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. அந்த ஆண்டவருடைய சரியானது சொல்றேன். நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆண்டவரே நான் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறான். ஆண்டவர் நான் ஜாதிகளுக்குள்ள துதிப்பான். ஆண்டவரே ஜாதிகளுக்குள்ள உங்களை கீர்த்தனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் ஜெபிக்க இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஆண்டவரே விக்கனத்தை கண்ணுக்கு முன்னால தான் இருக்கு. ஆனா ஜாதிகளுக்குள்ள உங்களை துதிக்க வைப்பீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே உனக்கு நன்றி. என்னை நடத்துங்க. அந்த குழந்தையை போல உண்மை அண்டி கொள்ளுகிற ஒரு இருதயத்தை நாங்க நம்மை விட்டு பிரிக்கிற எல்லா காரியங்களும் எங்க நிலைக்கு பாதுகாத்துக்கோங்க. ஆண்டவரே இறங்குங்கப்பா. எங்கள் ஆண்டவரே இறங்குங்கப்பா. எங்கள் ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே நம்மை ஆராதிக்கின்றோம். நிறைவேறப்பா நிறைய பரிசுத்தரப்பா. நிறைய பரிசுத்த நீர் உன்னதர் உன்னதர் உன்னதர். நீ ராஜா நீ ராஜா நீ ராஜா நீ கர்த்தா நீ கர்த்தா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசம். நான் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசம். தகப்பன் தகப்பன் ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அந்தந்த காரியத்தை நீங்க அற்புதம் செய்யுங்க. நீங்க அற்புதம் எங்களுக்காக பேசுங்க. எங்களுக்காக வழிவாசத்தை தரங்க. ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே மனிதத்துல நீங்க இடைப்படுத்தலாம். ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. நீங்க செய்கிறபடியாக வந்து ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காகலாம் உடைய முகத்தை பார்க்கிற சொல்வதை காரியங்கள் பிரயாசங்கள் பிள்ளைகள் இருக்கிற காரியங்கள் கணவர்கள் இருக்கிற காரியங்கள் நீங்கள் ஆண்டவர் இறங்கோ. நீர் அற்புதம் செய்யும். பெரிய காரியங்கள் செய்கிறபடியாக வந்து ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே.